ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஃபட்ஜியான ஒரு கிட்கேட் ப்ரௌனி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் பட்டர், அதுக்கப்புறம் டார்க் சாக்லேட் போட்டு நல்லா மெல்ட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் ஆனதும் அது கூடவே பவுடர்டு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பவுடர் சுகர் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும், அதுக்காக தான். அடுத்ததாக ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். ஸோ ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அதையும் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இப்போ இதில் வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு மைதா மாவு, கொக்கோ பவுடரை இந்த மாதிரி நல்லா சலித்து சேர்த்துக்கோங்க. ஸோ இதை சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது, அதே மாதிரி பீட் பண்ணவும் கூடாது. இந்த மாதிரி நம்ம ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி தான் மிக்ஸ் பண்ணணும். ஸோ நல்லா இந்த மாதிரி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் அடுத்ததாக இதில் நம்ம பால் சேர்க்கணும். ஸோ நம்ம இந்த ப்ரௌனியோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தான் சேர்க்குறோம். ஸோ நான் இன்றைக்கி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். காய்ச்சின பால், காய்ச்சாத பால் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பேக்கிங் ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுட்டு நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பண்ணியிருக்கக்கூடிய மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 297 கிராம்ஸ் இருந்தது. ஸோ குக் பண்ணதுக்கப்புறமா ஒரு 250 கிராம் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம இது மேலே கிட்கேட் சாக்லேட் நம்ம வச்சுக்கலாம். நமக்கு என்ன டாப்பிங்ஸ் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம 180 டிகிரி செல்சியஸ்க்கு 25 மினிட்ஸில் நம்ம ஓடிஜியில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ப்ரௌனி ரெடி ஆயிரும். இதை நல்லா கம்ப்ளீட்டாக கூல் டவுன் பண்ணணும். ஸோ கூல் டவுன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான கிட்கேட் ப்ரௌனி சூப்பராக ரெடியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.